மழை வெள்ளத்தில் குடிசைகளை இழந்த பழங்குடி மக்களுக்கு வீடு கட்டித் தருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். அவர்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கை எப்படி நிறைவேறியது என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இதனுடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. நியூஸ் 7ல இருந்து பேட்டி எடுத்தாங்க ஐயா. நியூஸ் 7ல வந்து வீடியோ எடுத்தாங்க. மழை காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டோம். மு.க. ஸ்டாலின் சார் வந்தாரு, வந்து எங்களுக்கு துணிமணி கொடுத்தாங்க. 50 ஆண்டு கால கனவை 5 நிமிடத்தில் நனவாக்கிய முதலமைச்சருக்கும் அதற்கு பாலமாக இருந்த நியூஸ் 7 தமிழுக்கும் பழங்குடி மக்கள் நெகிழ்ச்சியோடு நன்றியை தெரிவித்தனர். நியூஸ் 7ல இருந்து பேட்டி எடுத்தாங்க ஐயா. ஐயா எங்களுக்கு மழையில உதயநிதி வந்தாருங்க, எங்களுக்கு துணிமணி கொடுத்தாருங்க. இந்த கொட்டால மழையில நாங்க ரொம்ப பாதுகாப்பா எங்களை தங்க வச்சாரு பள்ளிக்கூடத்துல. நல்லா இருக்கிறோம் ஐயா, எங்களுக்கு வீடு வாசல் கொடுத்தாரு, நாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்போம். நன்றி. வானிலை ஆய்வு மையத்தின் புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு கடலூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தினர். புயல் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது. தாழ்வான பகுதிகளில் இருந்த மக்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். அவர்களுக்கு உணவு, உடை உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளை அதிகாரிகள் செய்து கொடுத்தனர். இயற்கை ஏற்படுத்தும் பாதிப்புகளை அவ்வளவு எளிமையாக தடுத்துவிட முடியாது என்பதற்கு உதாரணமாக பல இடங்களில் பெஞ்சல் புயல் கோரத்தாண்டவம் ஆடியது. எப்போதும் உள்ளதை உள்ளபடி மக்களுக்கு சொல்வதை நோக்கமாக கொண்டுள்ள நியூஸ் 7 தமிழ் செய்தி தொலைக்காட்சி வானிலை மையம் எச்சரித்த மாவட்டங்களுக்கு சென்று அதிகாரிகள் மேற்கொண்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து ஆய்வு செய்தோம். புயல் பாதிப்புக்கு பிறகு விவசாயிகள், மீனவர்கள், உப்பள தொழிலாளர்கள், உரிமையாளர்களின் கோரிக்கைகள் என்ன என்பது குறித்து அரசுக்கும் மக்களுக்கும் பாலமாக பல்வேறு செய்திகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருந்தோம். மனித உயிர்களுக்கெல்லாம் எந்த ஆபத்தும் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க. நேரத்துலேருந்து கலெக்டர் எல்லாமே சேர்ந்து எல்லாம் அடிப்படை வசதியெல்லாம் செஞ்சுட்டாங்க. அப்போது விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் பகுதியில் உள்ள மேட்டுத் தெருவில் சுமார் 30 பழங்குடி குடும்பங்கள் ஆதரவற்ற நிலையில் சிக்கித் தவித்த போது நமது நியூஸ் 7 தமிழ் செய்திக்குழு அங்கு விரைந்தது. அவர்களின் பிரச்சனையை தொடர் நேரலையில் செய்தியாக வழங்கியது. சார் யாரும் வந்து பார்க்கல சார், எங்களுக்கு ஐயா இப்படியே கடத்தணும் சொல்லி காலம் பூரா அங்க நினைச்சுக்கினாங்க ஐயா. அதனால தான் நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம் ஐயா. நீங்க ஏதாவது ஒரு முன்னேறி எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீடு வாசல் நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும் ஐயா. தகவல் அறிந்து விழுப்புரம் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் ஸ்ருதஞ்சய் நாராயணன் தலைமையில் வட்டாட்சியர் மற்றும் பேரூராட்சி அதிகாரிகள் அங்கு சென்று மக்களை பத்திரமாக மீட்டு முகாம்களில் தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கினர். பாதிக்கப்பட்ட மக்களை அமைச்சர் பொன்முடி சந்தித்து நலம் விசாரித்தார். முதலமைச்சர் வீடியோ கால் மூலம் அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். உணவு கொடுத்தாங்க, கொடுத்தாங்க. பள்ளிக்கூடம் பெரிய பள்ளிக்கூடத்துல ஓட்டு தங்க வச்சு நல்லா பாத்திக்கிறாங்க. நல்லா அப்போது பாதிக்கப்பட்ட மக்கள் வீடு கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். தமிழ்நாடு முதலமைச்சர் வீடு கட்டித் தருவதாக உறுதியளித்தார். தொடர்ந்து பாதிப்புகளை நேரில் பார்வையிட வந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்தார். கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக வீடின்றி தவித்த தங்களுக்கு வீடு கிடைக்க வழிவகுத்த நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கு நன்றிகளை தெரிவித்தனர். நியூஸ் 7ல வந்து வீடியோ எடுத்தாங்க. மழை காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டோம். இங்க வந்து வீடியோ எடுத்து மேலிடத்துக்கு எல்லாம் அனுப்புனாங்க. மு.க. ஸ்டாலின் சார் வந்தாரு, வந்து எங்களுக்கு துணிமணி கொடுத்தாங்க, புடவை கொடுத்தாங்க, வேஷ்டி கொடுத்தாங்க, துண்டு கொடுத்தாங்க, தங்கறதுக்கு பள்ளிக்கூடம் காட்டினாங்க. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி செய்தியாளர் கோகுல்ராஜ் மற்றும் மண்டல செய்தியாளர் அருண்குமாருடன் உள்ளீட்டு பிரிவு.